பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான நாளும் ஒரு சிறு செய்தியினூடாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சிலுவை மரணத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சம்பாதித்த ஆசீர்வாதங்கள், மேன்மைகள், வெற்றிகளை குறித்து நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம். மெடிடேட் பண்ணுற இந்த காலத்தில் சிலுவையில் அவர் மரணத்தில் பிற்பாடு என்ன நடந்தது என்பதை குறித்து நாம் இன்று பார்க்கலாம். நாங்கள் சிலுவையில் நமக்காகத்தான், நம்முடைய பாவத்தை தான், நம்முடைய இடத்தை தான் அவர் எடுத்தார். என்ன ஆதாம் உடைய ஒரே குற்றத்து நிமித்தம், ஒரே மீறுதல் நிமித்தம் அவர் சிலுவையில் அங்கே மரணத்தை பார்க்க நாங்கள் வாசிக்கிறோம். ரோமரிலே நாங்கள் பார்க்கலாம் அந்த வசனத்தை. நாங்கள் வார்த்தையோடு நாங்கள் பார்த்து போகும்போது எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும், கான்ஃபிடென்டாயும் இருக்கும். ஸோ பாருங்கள், ரோமர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பாருங்கள். ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. பார்த்தீங்களா? அப்போ என்ன பார்க்கிறோம்? ஒரே மீறுதல், ஒன் டிசொபீடியன்ஸ், ஒரே மீறுதல் தான். ஆதாமுடைய மீறுதல் தான் எல்லா மனுஷருக்கும் காரணமாயிற்று. ஒரே மீறுதல், அந்த டிஎன்ஏ கரப்ட் ஆயிட்டு, அந்த பிளட்டை. ஸோ அதுதான் எல்லாருக்கும் ஆக்கினேண்டா மரணம், மரண ஆக்கினைக்கு எதுவான தீர்ப்பு உண்டானிட்டுது. அது மாதிரி ஒரே நீதி, இயேசு கிறிஸ்துடைய ஒரே கீழ்ப்படிதலால் அவர் தேவனுக்கு, அவர் ஆதாமுக்கு முன்னடையாளமாக வந்தவர். என்ன, ஆதாம் வந்து இயேசுக்கு முன்னடையாளமானவர். அப்போ முதலாம் ஆதாம், இவர் 2ஆம் ஆதாம், அவர் கடைசி ஆதாம். இன்னொரு ஆதாம் வரப்போகிறது இல்லை. அவர் நீங்கள் 1 கொரிந்தியர் 15 பார்க்கலாம். அவர் பிந்தின ஆதாம் என்று சொல்லப்படுகிறார், அல்ல 2ஆம் ஆதாம் என்று சொல்லப்படுது. அப்போ இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்ததால் ஜீவனை அழிக்கும் திரு. அப்போ அங்கே மரணம் வந்தது, இங்கே ஜீவன் வந்தது. மரணத்துக்கு ஒரு சக்தியும் ஆளுகையும் இருக்குது, ஜீவனுக்கும் ஒரு சக்தியும் ஆளுகையும் இருக்குது. அங்கே ஆதாம் மரணத்தை கொண்டு வந்து மனுக்குலத்தெல்லாம் மரண டிஎன்ஏ ரத்தத்தாய் கரப்டாக்கி போட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த துஷ்ட மனிதனாகிய முதலாம் ஆதாமுக்காக அவர் தான் அவங்களுக்குள்ளே இருந்த மரணத்தன்மையும் பாவத்தன்மையான அந்த சாயலையும் தம்முடைய மரணத்தினாலே அந்த டிஎன்ஏ அழிக்கிறார். பாருங்க, அது டெத்தை கொண்டு வர, அந்த டெத்தை கொண்டு வர டிஎன்ஏயை தன்னுடைய டெத்தாலே டிஸ்ட்ராய் பண்ணுறார். அப்புறம் டோட்டலாக இந்த பழைய மனிதன் முற்றா செத்து மடிகிறார். அவர் செத்து மடிந்தார் தானே, அவர் செத்தார் தானே, அவர் மரணத்தை வென்றுதானே உயிர்த்தார். அப்போ மரணம் இனி அவருக்கு இல்லை. ஏன்? மரணத்தை வென்றுட்டார் அவர். அதே மாதிரி அவருக்குள்ள மறிக்கிற நம்மளும் மரணத்தை வென்றிருக்கிறோம். இந்த சத்தியத்தை தான் இன்னைக்கு நாங்கள் பார்க்குறோம். பாருங்க, அதைத்தான் பாருங்க. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளானது, எல்லாரும் பாவிகளானது போல ஒருவருடைய கீழ்ப்படிதினாலே எல்லாரும் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். மேலும் அதில் அப்படி சொல்லி கொண்டு வர்றார். நீங்கள் பார்க்கலாம். எல்லாம் ஒரே மீறுதல், அதெல்லாம் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேணும். ஒருவன் பாவம் செய்ததனால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் தீர்ப்புக்கு ஒப்பானது அல்ல. அப்படியே கவனிச்சுக்கொள்ளுங்க. ஏதோ அவன் பாவம் செய்தால் உண்டான பனிஷ்மெண்ட்டும் தீர்ப்பும் ஜட்ஜ்மெண்ட்டும் தேவனோட இரக்கத்தை அதே கணக்கு வச்சு பார்க்க முடியுமா என்று சொல்கிறாரு பவுல், ரோமர் சபைக்கு எழுதுகிறாரு. ஸோ ஒரே குற்றத்து நிமித்தம் அந்த தீர்ப்பு ஆக்கினிக்கு மரணத்துக்கு எதுவாக இருந்தது. ஆனால் கிருபை வருமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு எதுவாக இருக்கிறது. ஸோ இந்த காரியத்தை அவர் இந்த இடத்திலே எழுதுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதை நம்ம இதில் சிலுவை மரணத்தில் அவர் அங்கே என்ன செய்கிறார்? இந்த ஒரே குற்றத்தை இயேசு கிறிஸ்து எடுத்து சிலுவையில் அவர் மரிக்கும் போது, சிலுவை மரணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அங்கே மரிக்கவில்லை, நான் தான் மரிக்கிறேன். அதன் மீனிங். அவருக்கு எதுக்கு மரணம், அவருக்கு எதுக்கு பாவம்? எந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறார், எந்த டெத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறார், எந்த சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறார். அப்போ அவருக்குள்ள நான் மரிக்கிறேன், நான் அடக்கம் பண்ணப்படுறேன். அடக்கம் பண்ணப்பட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் எங்கே போகிறாரு? பாதாளத்துக்கு போகிறாரு. அவருக்குள்ளுக்கு நான் இருக்கிறேன், நீங்கள் அவருக்குள்ளுக்கு நீங்கள் இருக்கிறீங்க. அதுக்குத்தான் விசுவாசம் வேண்டும். அவருக்காக போகல, எனக்காக பிசாசிட்ட எனக்காக யுத்தம் பண்ணுறார். அங்கே எந்த பிடி பிசாசுடைய கையில் இருந்தது? எந்த பிடி?
மரணக்கும் பாதாளத்துக்கும். அவர் பாதாளத்துக்கு போய் சும்மா வரல, காய் பாய சொல்லிட்டு வரல. அவர் பாதாளத்துக்கு போகிற நோக்கம் என்ன? அங்கே அவன் கையில் இருந்த பிடியை எடுக்கணும். என்ன பிடி இருந்தது? கீ இருந்தது. மரணத்துக்கும் பாதாளத்துக்குமான கீயை, மனுஷ குலத்தின் கீயை அவன் ஆட்டி படித்து கொண்டிருந்தார். ஸோ அதை என்ன செய்தார்? அவருக்குள்ளாக நான் இருந்தபடியா அவர் என்ன செய்கிறார்? ஹீ வென்ட் டு ஹெல். அவர் பாதாளத்துக்கு போய் அங்கே பிசாசுடைய கையில் இருந்த, அங்கே பிசாசோட போட்டு எடுக்கிறார். என்னத்தை எடுக்கிறார்? கையில் இருந்த துறப்பு எடுக்கிறார். என்ன? இப்போ மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் இருந்தால் ஏன்? அவரிடத்தில் பாவம் இல்லை. அவர் எந்த பாவத்தை சுமந்தார்? எனக்காக செய்தார். அவரிடத்தில் பாவம் இல்லை. ஒரு மனிதருக்கிட்ட பாவம் இல்லாமல் இருந்தது. அவர் என்ன செய்தார்? வெற்றி எடுக்கலாம். ஏன்? அவர்கிட்ட பிசாசு ஒன்றும் போடலாம். பிசாசு அங்கே சிலுவையிலே முடிச்சு கட்டிட்டார். என்ன? சிலுவையிலே துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேலே அவர் அங்கே வெற்றி சிறந்தார். அப்போ இங்கே பார்க்குற சிலுவையில் ஆணி அடித்து பரிதாபமாக தொங்குறாரு. ஆனால் வேதம் சொல்லுது, பவுல் எழுதுகிறாரு வெற்றி சிறந்தார் என்று. எப்படி வெற்றி சிறக்கிறேன்னா, ஸ்பிரிச்சுவலாக அங்கே பிசாசை போடு என்ன போட்டு தம்முடைய மரணத்தினாலும் மரண பயத்துக்குள்ள அடிமைத்தனதுக்கான எல்லாரும் தான் மறிக்கும் போது அங்கே தான் இதான் விஸ்டம் 1 கொரிந்தியர் 2 அங்கே என்ன செய்கிறார்? இதான் சிலுவை மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறைந்தபடியா அங்கே மரணத்துக்கு பிசாசான மரணத்தை அவர் அழுக்கி பேரலைஸ்ட், மரணத்தை பரலைஸ்ட் ஆக்குறார். அப்போ பரலைஸ்ட் ஆக்கும்போது அங்கே பிசாசு முற்றும் தோல்வி அடைந்து பிசாசும் அவனுடைய ஹோஹாட்ஸ், அவனுடைய எல்லா குழுவினரும், அவனுடைய எல்லா சகாக்களும் அங்கே முற்றும் நிர்வாணம் அடைந்து, அதாவது உரிந்து போட்டாருன்னு சொன்னால் டிசாம்ட் பண்ணினார், அங்கே ஆம்லெஸ் ஆக்கினார். அதாவது இங்கிலீஷ் பைபிள் இருக்குது ஹி மேட் நத்திங் என்று இருக்குது. எதில் பார்த்தோன்னா எபிரேயர் 2:14 பார்க்கலாம். டிசாம்டிமாம் அவனை உரிந்து போட்டு, அதாவது டிசாம்ட் பண்ணினார், நத்திங் பண்ணினாராம். இஸ் நத்திங் என்ற எம்டி ஆக்கினாராம். அவனை நேக்கட் ஆக்கினாராம். அவனால் இனி பரலைஸ்டுன்னு சொன்னாய். அவனால் எழும்பி ஒரு காரியத்தையும் வெற்றியாக நம்முடைய வாழ்க்கையிலையோ, நம்முடைய குடும்பங்கள்லையோ, நம்முடைய எல்லைகள்லையோ, பட்டணத்திலையோ செய்ய முடியாதபடி செய்துட்டார். இதெல்லாம் நாங்கள் விசுவாசிக்கணும். அப்போ நான் தான் இயேசு கிறிஸ்துவினோடு பாதாளத்துக்கு சென்று நான் அவருக்குள்ளே இருந்தபடியா அவர் எனக்காக வெற்றி சிறந்தார், எனக்காக மரணத்தை ஜெயித்தார், நான் ஜெயித்தேன். எனக்காக பிசாசை மட்டும் டிஃபீட்டட் பண்ணினார், பிசாசை தோற்கடித்தார். நான் அங்கே இயேசு கிறிஸ்துவினூடாக பிசாசை நான் முற்றும் தோற்கடித்து இருக்கிறேன். அல்லேலூயா. இதுக்கு தான் விசுவாசம் வேணும். ஆகவே தான் எனக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இயேசு கிறிஸ்து எனக்காக செய்து முடித்தார். ஆகவே பிசாசு என்னட்ட வாலாட்ட முடியலை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவனூடாக நான் அவனை முற்றும் ஜெயம் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஸோ அவர் ஜெயம் என்னுடைய ஜெயமாயிருக்கிறது. அதான் அவர் சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் திடன் கொள்ளுங்க, ஏனென்றால் நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆகவே நீங்கள் திடன். அந்த ஜெயம் என்னுடைய ஜெயத்தை அவர் ஜெயித்தார். அவர் ஜெயம் என் ஜெயம். அல்லேலூயா. அந்த வெற்றி எடுத்து என்ன கொடுத்தார்? அவருக்குள்ளே நான் வெற்றி சிறந்து, அவருக்குள்ளே நான் பாதாளத்துக்கு சென்று, அவருக்குள்ளாக நான் மரணத்தையும் பாதாளத்தையும் முற்றும் தோற்கடித்திருக்கிறேன். அதனால் தான் சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளுக்கும் இந்த நல்ல செய்தியை சொல்லுங்கள். உலகத்தில் உள்ள சகலத்திலும் அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஸோ இது ஒரு வெற்றி. we defeated hell, we defeated Satan, we defeated every authority of darkness. அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவன் நமக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவை நமக்கு அவர் அதோட விட்டாரா? அவர் கல்லறை விட்டு வெளியே வந்தார். We came out of him. அவர் கல்லறை விட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த போது அவரோடு கூட நாங்களும் உயிர்த்தெழுந்தோம். அடிய பாருங்க, கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் என்ன எழுதியிருக்கு பாருங்க. உங்களோட பைபிள் எடுத்து பாருங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் இப்படி அழகாக சொல்லப்படுது. 3ஆம் அதிகாரத்தில், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். பார்த்தீங்களா? நீங்கள் மரித்தீர்கள். நீங்கள் பார்த்தா நீங்கள் உசுரோடு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன செய்யிட்டீங்க? நீங்கள் சிலுவைக்கு முன்னால் ஆள் இல்லை,
நீங்கள் சிலுவையிலே மரித்தீர்கள், மரண சாயல் அவரோடு ஒன்றாய். we baptized into Christ with his death. கிறிஸ்துவ மரண பொடிக்குள்ளாக நாங்கள் பாப்டைஸ் பண்ணப்பட்டிருக்கிறோம். பாப்டைஸ்னா முழுவதும் பாப்டைஸ் பண்ணப்பட்டிருக்கோம். அவருடைய டெத்தும் என்னுடைய டெத்தும் ஒன்றா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதானுங்க விசுவாசம் வேணும். இதை விசுவாசிக்காமல் நீங்கள் ஃபியூனரல் ஹவுஸ் செய்துட்டு இருந்தால் சந்ததி சந்ததியாக செய்துட்டே இருப்பீங்க. அப்போ கர்த்தருடைய சந்ததி வாருது. ஒரு சந்ததி என்னை சேவிக்கும், அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். எந்த சந்ததி அது? அப்போ எப்போ சந்ததி வாருது? நம்ம சந்ததியில் காணாமல் எந்த சந்ததியில் காணப்போகிறோம்? we are the generation, we are the sons of God. We are the sons of God. Open your eyes, open your mindset. How long you want to blind eyes? எவ்வளோ காலத்துக்கு உருட்டு கண்ணால் பார்க்குறது? நீங்கள் உங்கள் மனக்கண்கள் திறக்க வேணும். ஆவியின் கண்களை திறந்து நீங்கள் பாருங்கள். பிதாவையும் இயேசுவையும் அறிகிற அறிவில் நாங்கள் அவரோடு மரித்தோழ்ந்து எழுந்த சுதந்திரம் ஒன்று இருக்குது. அந்த சுதந்திரம் பாருங்கள், செத்த பிறகு அந்த ஜீவன் நமக்கு எதுக்குங்க? செத்த பிறகு அப்படி ஒரு ஜீவன் எனக்கு தேவையில்லை. அப்படி செத்த பிறகு தருவாரண்டா எனக்கு தேவையில்லை. ஏசுக்கிறது நான் வேறு ஐடலை ஆராய்ச்சிட்டு போயிடுவேன். செத்த பிறகு தாரன்னு சொன்னால் அப்போ இந்த பூமியில் எனக்கு அவர் உதவி செய்ய முடியாதா? பூமியில் நான் நோய்வாப்பட்டு தான் அவர் என்ன சுகமாக்கணும். அவர் சொன்னார், நீ விசுவாசித்தான் சொன்ன. பாருங்க, நீங்கள் பாருங்க, இங்கே பாருங்க, பாருங்க. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறதுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவனாய் கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அப்போ இது என்னதுங்க? அவர் எழுதியிருக்கார். நல்லா பாருங்க, இதில் பாருங்க, யோவான் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் பாருங்க. நாங்கள் வடிவ கிளியராக உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். இப்போ அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த ஜீவன் இருக்குது. இயேசு கிறிஸ்துவோட ஜீவன் கல்லறை விட்டு வெளியே வந்தீங்க, அவரோட ஒன்றாக இருக்கிறீங்க. அப்படித்தான் வேதம் சொல்லுறீங்க. நீங்களும் இயேசு ஒன்றா இருக்கிறோம். அவர் இருக்கிறது போலவே இந்த உலகத்தில் நீங்கள் இப்போ காணப்படுறீங்க. நான் இப்போ காணப்படுறேன். இயேசு இருக்கிறது போல அவர் அதிகாரத்தையும் அவரோட வல்லமையும் அவரோட ஞானத்தையும் அவருடைய ஆவியையும் முழுமையாக பெற்றுக்கொண்டு பிதாவோடும் இயேசுவோடும் நான் ஒன்றரை கலந்து இருக்கிறேன். நான் தனியாக இல்லைங்க. அல்லேலூயா. பிதாகுமாரன் பரிசுத்த தேவன் என்னோடு இருக்கிறார். கடைசியில் பெனடிக்ஷன் என்ன சொல்கிறீங்க? பிதாவினுடைய அன்பிலும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியம்னா யூனிட்டி வித் யூ, ஒன்றென்றும் உங்களோடு கூட இருப்பதாக. என்றென்றும் வாட் இஸ் தட் மீனிங்? தான் நீங்கள் சொல்கிறீங்க. அதை நான் வாய்ப்பாடாக சொல்கிறது, சேர்த்து முடியேன்னு சொல்கிறீங்க. தட்ஸ் ஸோ அது கண்டினியூலி யூ ஹாவ் த யூனிட்டி ஆஃப் ஃபாதர் சன் ஹோலி ஸ்பிரிட். யூ அ பாடி இஸ் த டெம்பிள் ஆஃப் காட். இப்போ ஏன் திரைச்சியில் அங்கே கிழிஞ்சது? ஏன் திரைச்சியில் கிழிஞ்சி அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இந்த மகிமை வெளியே வந்துட்டு? எப்போ அவர் சிலுவையிலே மரித்து அங்கே ஜீவனை விட்ட போது அங்கே திரைச்சிலே மேலிருந்து கீழாய் கிழிந்துட்டு. இப்போ அங்கே அவருக்கு இல்லை. அங்கே அவர் அந்த மகிமையை இப்போ எங்கே வந்துட்டுது? எல்லாருக்குள்ளேயும் வந்துட்டுதுங்க. அல்லேலூயா. அவர் ஏற்றுக்கொள்கிற எல்லாருக்குள்ளும் அவர் அங்கே வாசம் பண்ணார். அதான் அவருடைய ப்ரீ கிரியேஷன் பர்பஸ். காட் எங்கேயோ ஒரு கட்டடத்துக்குள்ளே இருந்துட்டு நாம் அவரை போய் தேடி தேடி கும்பிட்டு வரத்துக்கு இல்லை. அப்படி இல்லை. அது மனுஷரால் உண்டானது. அது சாலமோன் விரும்பினார், தாவீது விரும்பினார் அப்படி செய்யணுமென்று. அவரே சொல்கிறார், எனக்கு நீ இப்படி கட்டி என்ன அதுக்குள்ளே இருத்திருவியோன்னு கேட்குறாரு. எனக்கு ஆலயத்தை கட்டுவியோ அதுக்குள்ளே என்ன இருத்திருவியோன்னு சொல்லி. அவர் மனுஷர் கையிலால் கட்டப்பட்ட ஆலயத்துக்குள்ளே அவர் வாசம் பண்ணுற தேவன் இல்லை. அப்படி இருக்க விரும்புகிறவரும் இல்லைங்க. ஒரு காலம் இல்லை. அவர் நமக்குள்ள நம்ம ரிலேஷன்ஷிப்போட சஞ்சரிக்கிற ஒரு தேவனுங்க. எனக்கும் தேவனோடு சஞ்சரித்தார், காணப்படாமல் போனார். அவரோட ஃப்ரீக்குவன்சி ஸோ ஹை. தேவனுடைய ஃப்ரீக்குவன்சி ஸ்பிரிட். அந்த வைப்ரேஷனுக்குள்ளே நீங்கள் சஞ்சரிக்க சடன்லி ராப்சர்டுக்குள்ளே போவீங்க. ராப்சர்டு எங்களுடைய கிறிஸ்டியனுடைய நார்மல் லைஃப் ஆகும். கொஞ்சம் காலம் போக போக பார்த்தீங்கன்னா இந்த க்ளோரி மகிமை அடைந்து அந்த அந்த மேனிஃபெஸ்டிங் க்ளோரியை பார்த்தீங்கன்னா சடன் ராப்சர்டு நார்மலாக நடக்க தொடங்கும். இது இப்போ நிறைய இடத்துல நடக்குதுங்க. ராப்சர்டுன்னு சொல்லி திடீர்னு காணப்படாமல் போவாங்க, திடீர்னு காணப்படாமல் திடீர்னு காணப்படுவாங்க, திடீர்னு இந்த the resurrection power will be experienced in coming Christians' life. பார்த்தீங்கன்னா இனி வரப்போகிற சந்ததிகள் அவர்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. நிச்சயமாக இது நடக்கும். ஏன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது சத்தியமாயிருக்கு. நாம் அவரோடு கல்லறை விட்டு வெளியே வந்ததும் சத்தியமாயிருக்கு. அல்லேலூயா. நாம் அவரோடு மரித்தெழுந்து உயிர்த்தெழுந்து புதிதான ஜீவனுடையவர்களாய் நாங்கள் மெய்யான நீதியிலும் மெய்யான பரிசுத்தத்திலும் தேவசாயலாய் உண்டாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொண்டு இருக்கிறீர்களே என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே நாங்கள் அப்படியே தரித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எடுத்து பாருங்கள், 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில்
11ஆம் வசனத்தில் பாருங்க. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். தருவார் என்று இல்லை, தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனாய் இயேசுவில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சி, தேவனுடைய சாட்சி, பிதாவினுடைய சாட்சி. 12 பாருங்க. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். நான் நீங்களே இயேசு குமாரனை உடையவன், நான் ஜீவன் உடையவன். எனக்கு யாரு ஜீவன்? கிறிஸ்துவே எனக்கு ஜீவன், உங்களுக்கு அதுதான் ஜீவன். பாருங்க, தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அவனுக்குள்ள ஜீவன் இல்லை. இயேசு இல்லாட்டி அவனுக்கு ஜீவன் இல்லை. 13 பாருங்க. முக்கியமா யோவான் எழுதுறாரு 90வது வயதில் பாருங்க, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறிய வேண்டும். யூ ஹாவ் டு நோ திஸ் நாலேஜ், யூ ஹாவ் த எட்டர்னல் லைஃப். மரணத்தை வென்ற ஒரு ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்குது என்பதை நீங்கள் இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார். மகிமையின் நம்பிக்கையா இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். நீங்கள் வழியா பாருங்கள். நீங்கள் அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதி இருக்கிறேன். சரிங்களா? இவைகள் எதுக்கு எங்களுக்கு தேவை? எங்களுக்கு யூ ஹாவ் டு நோ த நாலேஜ் வாட் யூ ஹேவ். எது எங்களுக்கு வேணும்? இந்த நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னால் தான் நம்ம அதில் வாழலாம். எனக்கு ஒரு 10 கோடி எனக்குள்ள கபர்ட்லேயே பேங்க்கில் இருக்குன்னு சொன்னால் தானே நான் ஒரு காரியத்தை செய்யலாம். ஒரு காரியத்தை நான் பிளான் பண்ணலாம், செய்யலாம், திட்டம் போடலாம். நமக்கு அது இல்லை என்று சொன்னால் என்ன தான் செய்கிறது? அப்போ நமக்கு ஒரு பெரிய பரலோகத்தின் நித்தியமான ஒரு ஜீவனை குமாரன் மரித்து உயிர்த்தெழுந்ததால் உண்டான ஒரு சுதந்திரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்குள்ளதான் இருக்கிற அந்த இந்த மட்பாத்திரத்தில் இந்த பொக்கிஷத்தை நான் சுமக்கிறேன் என்றதை அறியாமல் ஒருவரை நான் சுமக்கிறேன், அவர் தான் கிறிஸ்து என்பதை அறியாமல் இருக்கிறேன். நீங்கள் எடுத்து பார்க்கலாம். கொலோசியரில் பாருங்கள், கொலோசியரில் கூட எழுதியிருக்கிறார். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 27 பாருங்கள். என்ன அந்த ஹோப் ஆஃப் க்ளோரி, உங்களுக்குள்ள இருக்கிற ஹோப் ஆஃப் க்ளோரி என்ன? புறஜாதிகளுக்குள்ள ஒரு க்ளோரி இருந்தது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல. ஜென்டைல்ஸுக்குள்ள என்ன ஸ்பெஷல் என்று சொல்லி இஸ்ரேலருக்கெல்லாம் ஒரு கேள்வி. என்னடா நாங்கள் தான் எவ்வளோ நாளும் எங்கட கடவுள் என்று வச்சுருந்தோம். இப்போ என்னடாண்டா புறஜாதிகள்லாம் இந்த கடவுளை இப்படி விழுந்து கும்பிட்றாங்களே, விழுந்து ஆராதிக்கிறாங்க, விழுந்து ஞானஸ்நானம் எடுக்கிறார்களே, விழுந்து பாடுறாங்களே, ஆடுறாங்களே, ஓடுறாங்களே என்று இஸ்ரேலருக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. அதான் அங்கே எழுதுகிறார் பவுல். புறஜாதிகளுக்குள்ள விளங்கின அந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதன்றி தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சித்தமானார். அது என்னவென்றால், கிறிஸ்துவானவரே மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அல்லேலூயா. இருப்பதே அந்த ரகசியம். பாருங்க, உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஸோ இந்த 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 காரியம் நமக்கு என்ன வேணும்? அவசியம் வேணும். அதான் அவர் பாருங்க 21ஆம் வசனத்தை பாருங்க. அதில் சொல்றாரு, முன்னே அந்நியராயிருந்தீங்கள், துர்க்கிரையினால் மனதிலே சத்துருக்களாயிருந்து உங்களை பரிசுத்தராயும் குற்றமற்றவர்களாயும் கண்டிக்கப்படாதவர்களாயும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினூடாக இப்பொழுது உங்களை ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமலும் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். இந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதுக்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனான. பாருங்க, இதான் நானும் பவுலை போலதான் நானும் ஒரு ஊழியக்காரன். இதைத்தான் நானும் பிரசங்கிக்கிறேன். உயிர்த்தெழுதெல்லாம் பிரசங்கிக்கிறேன். உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கிக்கிற யாவர் மேலும் பூரண கிருபை தங்கி இருந்தது. அப்போஸ்தலர் எல்லார் மேலும் பூரண கிருபை தங்கி இருந்தது. ஏன்? அப்போஸ்தலர் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவருடைய மரணத்தினூடாக, அவருடைய அடக்கத்தினூடாக, அவர் பாதாளத்துக்கு சென்ற போது என்ன நடந்தது, அவர் கல்லறை விட்டு வெளியே வந்த போது என்ன நடந்தது, அவர் உயிர்த்தெழுந்த போது என்ன நடந்தது, அவர் பரமறின போது என்ன நடந்தது, அவரை மகிமைப்படுத்தினாரே பிதா. அதெல்லாம் பவுல் அப்போஸ்தலர் நிறுவங்கள் எழுதியிருக்கிறார் சபைகளுக்கு. பாருங்க, ஆதி சபையே இந்த பழைய ஏற்பாடு வெளிச்சத்தில் தானுங்க ஆதி சபையே அந்த ரெவலேஷன்ல அவ்வளோ குளோரியில் வாழ்ந்திருக்காங்க.
அதெல்லாம் காலம் போக போக தணிஞ்சு மாறி எல்லாம் ரிலிஜியஸாக வந்து ஒரு கட்டு சடங்காச்சாரம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் ஆவிக்குரிய காரியமாக இருந்தது. ஆனால் திரும்பவும் ஆண்டவர் இந்த கடைசி காலத்திலே அந்த ஆவிக்குரிய விதத்திலே இந்த ரிவைவலை கொண்டு வருகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிறபடியால் எல்லாரும் அங்கே உயிர்த்தெழுந்த ரகசியங்கள், தேவனுடைய சுவிசேஷத்தை குறித்த ரகசியங்கள், நமக்குள் இருக்கிற கிறிஸ்துடைய வெளிப்பாட்டை குறித்த ரகசியங்களை அறிகிறோம். ஏனென்றால் சொல்றார், மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது உனக்குள் இருக்கிற கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஸோ இப்படியான ரகசியங்கள்லாம் இருக்கிறபடியால் இந்த சிலுவை மரணம் என்பது அது ஒரு ஞானம். ஹல்லேலூயா. மகிமையின் கர்த்தர் அவர் சிலுவையில் மரித்திருக்காவிட்டால் நமக்காக அங்கே அடக்கவும் இல்லை. பழைய மனிதன் அப்படியே இருந்திருப்பான். ஸோ பழைய மனிதன் செத்தான். பழைய 2 கொரிந்தியர் 5:17 அதைத்தான் சொல்லுது. என்னவென்றால் கிறிஸ்துவுக்குள் ஒருவன் புது சிருஷ்டியாயிருக்கிறார். பழையவைகள் பாஸ்டவே கோன் அவுட், எல்லாம் புதிதாயின. ஸோ திஸ் இஸ் அ ப்ரீச்சிங். வி ஆர் ப்ரீச்சிங் அபவுட் நியூ கிரியேஷன். ஸோ நீங்களும் அப்படி விசுவாசிங்க. ஸோ நீங்கள் இப்போ மனுஷ சாயல் இல்லை, நீங்கள் தேவ சாயல் ஆக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் அடிமையின் சாயல் இல்லை, நீங்கள் தேவனுடைய மகிமையான சாயலை உடுத்தி இருக்கிறீங்க. என்ன ஆதியில் ஆதாம் நிர்வாணியாக இருந்தான், உண்மைதான், மகிமை இழந்தான், உண்மைதான். ஆனால் கிறிஸ்து மகிமையாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. ஸோ கிறிஸ்துவை நீங்கள் மகிமையாக உடுத்திருக்கிறீர்கள். மோசேட முகத்தில் ஒரு மகிமை இருந்தது. பழைய உடன்பாட்டின் ஊழியம் வந்து புதிய உடன்பாட்டின் ஊழியத்தின் மகிமைக்கு ஒப்பானது அல்ல என்று சொல்லியிருக்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டின் ஊழியத்தோடு ஒப்பிடும்போது அந்த மோசேனுடைய மகிமையும் ஊழியமும் ஒரு ஒரு சான்ஸே இல்லைன்றாரு. அது நத்திங்ன்றாரு பவுல். பவுல் சொல்கிறார். ஸோ இட் இஸ் ட்ரூ. வேதம் என்ன சொல்லுதோ அது உண்மைதான். ஸோ சாபம் நம்மிடத்தில் இல்லை. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து சிலுவை மரத்தினூடாக நம்மை மீட்டு நீங்களாக்கி ரட்சித்து கொண்டார் தேவன். ஆகவே சாபங்கள் எங்களுக்குள்ளே ஆப்பரேட் ஆகாது. ஆனால் நியாயப்பிரமாணத்தினுக்கு கை கொள்ளுகிறவர்கள் யாவரும் சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். ஸோ நியாயப்பிரமாணம் நல்லதல்ல, அலர்ஜி, கிறிஸ்டியன்ஸ்க்கு அலர்ஜி. அதை நீங்கள் இப்போ படிக்கலாம், அறியலாம், ஆனால் டோன்ட் கீப் இட். இயேசு செய்து முடித்ததோடு நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணிடுங்க. அவரோடு எழுந்தீங்களா கல்லறை விட்டு, அதோடு நீங்கள் அங்கே ப்ளஸ் மரித்தோண்டு எழுந்த ப்ளஸ்ஸுக்குள்ளே அங்கே நிற்கணும் ஒழிய சிலுவைக்கு முன்னாலே நீங்கள் வரக்கூடாது. இங்கே சிலுவைக்கு பின்னால் வந்தீங்க, உங்களை கொண்டு சிலுவையில் அரைஞ்சிருவாங்க. ஸோ அதனால் வெரி கேர்ஃபுல். ஸோ இதுவரை உங்களுக்கு அவசியம், கட்டாயம். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. திருப்பி கேளுங்க, மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்குது. சந்திக்கலாம் மீண்டும் மறுமுறை.